ஆடி மாசத்தில் வரக்கூடிய ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிப்பெருக்கு அப்படின்னு எல்லா தமிழ் மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. இன்றைய தினத்துல வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன? பெண்கள் வீட்ல என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் கேட்டது ஆடி மாதம் ஆடி பெருக்குன்னு சொல்கிறது நல்லா சிறப்பான நாள் தான். ஆடி மாதன்றதே சிறப்பான நாள். அதில் இந்த ஆடி 18 சிறப்புன்றது அது என்னதான் நாட்கள் இருந்தாலுமே ஆடியில் முதல் வெள்ளிக்கிழமையும் இந்த 18ன்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக, அது அம்மனுக்கும் சொல்லலாம், நம்ம நல்லதுக்கும் சொல்லலாம், நிறைய விஷயம் இருக்குது. அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு போய் நம்ம செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி பெருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா வளரும் நாள். மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? அல்லாவோட கிருபையால நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆடி மாதத்துக்கு நீங்க கொடுத்த எல்லா பதிவுகளும் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆடி வெள்ளிக்கிழமெல்லாம் ஒரு 12,000 பேருக்கு மேல பார்த்து நிறைய நல்ல கமெண்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கான டாபிக்கும் ஆடி ரிலேட்டடான டாபிக் தான். ஆடி மாசத்தில் வரக்கூடிய ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிப்பெருக்கு அப்படின்னு எல்லா தமிழ் மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. இன்றைய தினத்துல வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன? பெண்கள் வீட்டுல என்ன செய்யணும்? சிறப்பு, நல்ல விஷயம். சரி, வந்து இந்த ஆடி மாதம் ஆன பதிவுன்னு இல்லைம்மா, 12,000 பேர் இல்லை, 12 லட்சம் பேர், 12 கோடி மக்கள் பார்க்கணும். ஏன்னா எல்லா மனிதனுக்கும் எல்லார் வீட்லையுமே கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது, எல்லாருக்கும் ஆசைகள் இருக்குது. அந்த ஆசைகள், அந்த தேவைகள் எல்லாரோட பூர்த்தி வந்து நம்ம வந்து இறைவன் வந்து டைரெக்டாக வந்து இந்தாங்க வச்சுக்கிங்கன்னு இறைவனும் கொடுக்கறதில்ல இல்லையா? ஸோ நம்ம தான் அதுக்கான முயற்சி எடுக்கணும். ஒரு மனிதன் ரூபமாகவும் ஒரு தொழில் ரூபமாகவும் அதில் தான் வளர்ச்சி வரும். அது எதை பிடிச்சி நம்ம ஏறணும் நம்ம தான் கெஸ் பண்ணிவிட்டு நம்ம தான் அதை பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணணும். அது எந்த முறையில் பண்ணணும், எதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு செல்வம் பெருகும், எது பண்ணால் வீட்டில் லக்ஷ்மி வரும், எது பண்ணால் வீட்டுக்கு பர்க்கத்து வரும் தான் நம்ம ஒரு பதிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு மாதம், இப்போ ஆடி மாதம் சில வீடு போடுவோம், மார்கழி மாதத்தில் சில விஷயம் போடுவோம் இல்லைங்களா? ஸோ மாதம் நிறைய விஷயம் போட்டுருக்கோம். அதில் இந்த என்ன சிறப்பு எதுக்கு சொல்கிறோன்னா, மக்கள் நம்மளை தேடி வர மக்களும் சரி, இல்லை நம்மளை வரவே இல்லை, நம்ம வீடியோ மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் சரி, நம்ம வீடியோ பார்க்குறவங்க இன்க்ளூடிங் எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த வரவங்க மட்டும் தான் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாருமே அதை பார்த்துட்டு அவங்க லைஃப் ஸ்டைலையும் அவங்க பழக்க வழக்கத்தையோ அவங்க வீட்டு சூழ்நிலைகளையும் அந்த திசைகள் எல்லாமே கரெக்டாக பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்ன நாடி வரணும் அவசியம் இல்லை, எந்த ஜோதிடத்தை நாடி அவசியம் இல்லை, அவங்களே சுபிட்சமாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறாங்களா, அப்போ தப்பு எங்கே நடக்கும்? நடக்காது. அப்போ வர வேண்டிய தெய்வமும் சரி, லக்ஷ்மியும் சரி, பர்க்கத்தும் சரி கரெக்டாக வரும். எல்லாமே கொலாப்ஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தெய்வம் வாசலவர் வந்து பின் வாசல் வழியாக போகிற மாதிரி போயிடுது. அப்போ பழைய மாதிரி தான் இருக்குது அவங்க குடும்பம். அதுக்கு தான் நம்ம பதிவு போடுறோம். இப்போ நீங்கள் கேட்டது ஆடி மாதம் ஆடி பெருக்குன்னு சொல்கிறது நல்லா சிறப்பான நாள் தான். ஆடி மாதன்றதே சிறப்பான நாள். அதில் இந்த ஆடி 18 சிறப்புன்றது அது என்னதான் நாட்கள் இருந்தாலுமே ஆடியில் முதல் வெள்ளிக்கிழமையும் இந்த 18ன்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக அப்படின்னா ஆடி 18 தனி ஒரு விசேஷமே இருக்குது. அதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அதோட அனுபவிக்கிற பெண்களுக்கு தான் அதோட விஷயம் தெரியும். நார்மலாக இருக்கிறவங்க ஆடி எல்லா நாளும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆடி 18 அது ஒரு ஸ்பெஷல். அது அம்மனுக்கும் சொல்லலாம், நம்ம நல்லதுக்கும் சொல்லலாம், நிறைய விஷயம் இருக்குது. அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு மங்கள பொருட்கள் வாங்குறது ரொம்ப நல்லது. ரொம்ப சிம்பிளான பொருள் தான். ஒரு 5 பொருள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, முதல் நீங்கள் வாங்க வேண்டியது மஞ்சள் ஓகேங்களா. 2வது வாங்க வேண்டியது அரிசி ஓகேங்களா. 3வது வாங்க வேண்டியது வெல்லம் ஓகேங்களா. 4வது செய்ய வேண்டியது, நீங்கள் இந்து மக்கள் இப்போ இந்த வீடியோ வந்து இந்து பதிவு பார்க்க போகிறவங்களுக்கு அவங்க தாலியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து இந்த சரடு மாதிரி போட்டுருப்பாங்க இல்லையா? ஆமாம், மஞ்சள் கயிறு சரடு போட்டுருப்பாங்க. அதை மாற்றி எப்படி அதை மாற்றி புதுசாக அமைச்சிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அது அவருக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது, அவங்க வீட்டுக்காருக்கும் நல்லது, அவங்க வம்சத்துக்கும் நல்லது, அவங்க குடும்பத்துக்கும் நல்லது. ஸோ இந்த 4 விஷயம் இது வந்து 4மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு மங்கள பொருட்கள் நீங்கள் அது கூட நார்மலாக மற்றது நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனால் முக்கியமாக சொன்னது நான் 4 விஷயம். இதில் 5வது ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டில் பீரோவில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக தான் நீங்கள் பறைக்கிறது தான். அது வேப்பிலை வந்து ஒரு கை பறைக்கணும், ஒரு கை. ஆமாம், ஒரு வேப்பிலை வந்து மரத்துலேருந்து பறித்து அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கை எடுத்து அது கூட மஞ்சள் கொஞ்சம், அது ஒரு சின்னதாக இவ்வளோ, இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு துணிலையும் வைக்கலாம், இல்லை ஒரு பேப்பர்களையும் மூட்டை மாதிரி கட்டலாம், இல்லை பேப்பர்லாம் மடித்து வைக்கலாம். மடிச்சுட்டு நீங்கள் சாமி படத்தான வச்சு நார்மலாக சாமி கும்பிட்டதுக்கு பிறகு அதை எடுத்து பண்ணி உங்களை பீரோவில் கேஷோ நகையோ ஏதோ அது 1 கிராமோ 10 சவரமோ என்ன வச்சுருக்கீங்களோ
அந்த இடத்துல வைக்கலாம். இல்லை காசு எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் அதை வைக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பொருள் 4 பொருள் வாங்க வேண்டியது. ஒன்று அரிசி, ஒன்று வெல்லம், ஒன்று தாலிக்கு சரடு, ஒன்று 4வது பச்சரிசி, மஞ்சள். இது 4 அரிசி 4மே நீங்கள் வாங்கக்கூடிய பொருள். பீரோவில் வைக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா வேப்பலையும் மஞ்சள். இது ரெண்டும் சரி சின்னதாக துணி மாதிரி கட்டி ஒரு பிடி வேப்பலை எடுத்து வாஷ் பண்ணி கட்டிட்டு சாமி படத்தாண்டு வச்சு பூஜை ஆடி 18 பூஜை பண்ணிவிட்டு சாயந்தர வேலையில் தான் நீங்கள் பீரோலே வைக்கணும். ஓகே. இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இது எதுக்கு நம்ம செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி பெருக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வளரும் நாள். எப்படி நம்ம வளரும் நாள் அப்படின்னு பெருகுதல்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட வீடு வந்து நம்மளோட கணவன் பிள்ளைங்கள் படிப்புலையும் சரி, ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, படிப்புலையும் சரி, ஒரு செல்வத்துலையும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு உயர்றது தான் ஆடி 18ன்னு சொல்லுவாங்க. ஹிந்து வழிபாடு பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது. கிறிஸ்தவருக்கும் இஸ்லாத்துக்கும் இந்த வீடியோ கிடையாது. ஒன்லி இந்து மக்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி மாதத்துக்குள்ளே இந்த ஆடிக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு நீங்கள் இதெல்லாமே செய்கிறீங்களோ இந்த ஆடி 18க்கு அடுத்த ஆடி 18க்கு உங்களுக்கு 100% ரிசல்ட் வரும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அரை நம்பிக்கையோடு பண்ணாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சூப்பர் பாய். ரொம்ப சிறப்பான தகவல் ஆடி 18ஆம் பெருக்குக்கு கொடுத்துருக்கீங்க. என்னதான் ஒரு ஹிந்து பண்டிகையாக இருந்தாலும் நீங்கள் இஸ்லாத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதை மக்கள்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கும் பயனுடையதாக அது அமையுது. நல்லது சொல்கிறதுக்கு வந்து ஹிந்துவாக இருக்கணும், நிச்சயமாக மதங்கள் தேவையில்லை. ஆமாம், மனுஷனாக இருந்து நல்ல உள்ளத்தோட சொல்லி அதே மாதிரி சொல்கிறது முக்கியம் இல்லைம்மா, கரெக்டாக சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். அது இறைவனோட நாட்டு. என் கையில் எல்லாம் புகழும் இறைவனுக்கு, என் கையில் ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன்னும் போது அதை கரெக்டாக கேட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அதை வழிபடுறாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் வழிபடுறவங்க இன்றைக்கி உச்சத்தில் இருக்காங்க. என்கிட்ட வந்து நான் பெருமைக்கு இருக்கிறத சொல்கிறேன். என்கிட்ட வந்து எவ்வளோ பேர் குணமாகறாங்கன்னா என்னோடய வீடியோ பார்த்தே 2 பேர் குணமாகறாங்க. பை நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் செய்கிறேன். நல்லா இருக்கேன் பை, நல்லா இருக்கியா, சந்தோஷம். நான் என்ன போய் பண்ணோம், ஏன்னா ஃபீஸ் தரணுமா பை, உன்ட்ட காசு இருந்தால் உண்டியில் போட்டுரு, தர்காவில் போட்டுரு, இல்லை கோவிலில் போட்டுரு, இல்லை 4 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்துரு, அவ்வளோதான். ஏன்னா நான் செய்யலை, அது நீயே தான் செஞ்சுருக்க, அந்த புண்ணியம் இறைவனுக்கே போடணும்னு சொல்லிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி நல்லது யார் ஒன்றா பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்களா மக்களே, நீங்கள் 2 3 பேர்ட்டு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. இந்த வீடியோ நான் பார்த்தேன், பாய் சொன்னார், நான் செஞ்சேன், நல்லா இருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் கூட நீங்களும் சொல்லலாம். நீங்கள் என்கிட்ட தான் அட்ரஸ் கொடுத்து அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கூட சொல்லுங்கள், அதை அவங்க கேட்டு பண்ணிட்டோம், நல்லா இருந்தால் போதும். அந்த புண்ணியம் உங்களையும் சேரும், என்னையும் சேரும். சூப்பர். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய். நன்றி. நன்றிம்மா.